சாயந்தரமாக தான் பறவைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அப்படியே கிளம்பி போனேன். வீட்டில் வான்கோழி முயல்லாம் வளர்த்துறதுனால அதோடய எச்சத்தெல்லாம் தோட்டத்து செடிகளுக்கு எருவாக பயன்படும். அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு தான் அப்படியே போனேன். அங்கே போகிறப்ப மயில்கள்லாம் ஏராளமாக அப்படி சத்தம் போட்டுட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த எருவெல்லாம் தென்னை மரத்துக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெயில் அதிகமாக இருக்கனால செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுருந்தேன். செடி அப்போ தான் கூசு வாத்துங்க எல்லாமே சேத்துலலாம் அப்படியே ஆடிச்சுங்க. சரி கொஞ்ச நேரம் அந்த பறவைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த தீவனம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் அந்த மசாலா புல்லெல்லாம் கொஞ்சம் வாத்துகளுக்கு கூசு வாத்துகளுக்கெல்லாம் கொடுக்கறது. நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக கை நீட்டினோம்னா மசாலா புல் நீட்டினோம்னா அப்படி சாப்பிடுவானுங்க. அப்புறம் வாழை இலை இருந்ததுன்னா அது கொஞ்சம் பிச்சு போடுறது, புல்லெல்லாம் கொஞ்சம் பிடுங்கி போடுறது. இப்படி கொஞ்சம் அந்த பறவைகளோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கூண்டில் பார்த்தேன் கோழிகள்லாம் முட்டை விட்ருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு சரி கொஞ்ச நேரம் பறவைகளோடு அப்படியே இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன்.